ஹலோ ஆல், சண்டே மார்னிங் எங்கள் வீட்டில் பயங்கர டிமாண்டில் இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒன்று தான் இந்த பழைய கஞ்சி. முந்தின நாள் சாதம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அது கூட கொஞ்சமாக தயிர், தேவையான உப்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு சைட் டிஷ்க்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இதை கொடுத்துருவேன். அப்படியே கையோட லஞ்ச் வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். கருவேப்பிலை துவையிலும் சிறுபயிர் போட்டு ஒரு சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக எண்ணெயில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமல்லி, சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அது கூடவே சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய், உப்பு, தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான துவையல் ரெடி ஆயிரும். பயிர் சாதத்துக்கு 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா 1/2 கப் சிறுபயிர் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பூண்டு சேர்த்து நல்லா விசில் விட்டு எடுத்துக்கணும். அதே கஞ்சி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு குடித்தோன்னா சூப்பரான பயிர் கஞ்சியும் ரெடி ஆகிடும். அப்படியே காலையில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து லஞ்சுக்கு மீன் குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.